Fourth Dimension presents South India Content Summit 2024. தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை. தமிழகத்தின் பொருளாதார மதிப்பை உயர்த்த முக்கிய உதாரணங்களில் ஒன்றாக அமையப் போவதாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு. இன்று தொடங்கும் இந்த மாநாட்டில் தமிழகத்திற்கு கிடைக்கப் போவது என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும் உங்களுக்காக புதிய தலைமுறை இன்று தொடர்ந்து நேரலையில் தகவல்களை வழங்க இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்வையும் புதிய தலைமுறையின் நேயர்களான உங்களுக்கு வழங்க செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். செய்தியாளர்கள் ஸ்டாலின், ரமேஷ், ராஜ்குமார், விக்னேஷ் முத்து, சுரேஷ்குமார் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். களத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இவர்களோடு களத்திலிருந்து தொகுத்து வழங்க செய்தியாளர் திலகவதியும் தயாராக இருக்கிறார். திலகவதி, இனி உங்களிடம். நன்றி பூங்குழலி. 2030ஆம் ஆண்டுல தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு 2024 தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய முதல் 2 நாள் மிகப்பெரிய ஈவெண்ட் இது அப்படின்னு சொல்லலாம். இது தமிழகத்துல நடக்கக்கூடிய 3வது உலக முதலீட்டாளர் மாநாடு. கடந்த 2015 ஜெயலலிதா பீரியட்லயும் 2019 எடப்பாடி பழனிசாமி பீரியட்லயும் இப்போ டிஎம்கே பதவியேற்றதுக்கு பிறகு ஸ்டாலின் தலைமையில இப்ப 3வதாக உலக முதலீட்டாளர் மாநாடு நடக்குது. ஸ்டாலின் தலைமையில நடக்கக்கூடிய முதல் உலக முதலீட்டாளர் மாநாடு இது. 9 உறுப்பு நாடுகள், 30 பங்குதாரர் நாடுகள் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல நிறைய ஃபாரின் டெலிகேட்ஸ் வந்திருக்கிறாங்க. இந்த 2 நாட்களும் என்னென்ன நடக்க போகிறது, எவ்வளவு முதலீடுகளை ஈர்க்க போகிறோம், என்னென்ன எதிர்பார்ப்புகள் என்பது குறித்தெல்லாம் நம்ம தொடர்ந்து இந்த 2 நாட்களும் களத்திலிருந்து தகவல்களை வழங்க இருக்கோம். செய்தியாளர் ஸ்டாலின் நம்மோடு இருக்கிறார். ஸ்டாலின், $1 டிரில்லியன் பொருளாதாரம் 2030 தமிழ்நாடு அடைய வேண்டும் அப்படின்றது அந்த அல்டிமேட் எய்மா இருக்கு. அதுதான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வராங்க. அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன, ஏன் அது? திலகவதி, 2030க்குள்ள இந்த $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை தமிழக அரசு அடையணும், தமிழ்நாடு அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை மையமாக வைத்து தான் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் வந்து மிக தீவிரமாக செஞ்சுட்டு இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸே வந்து பார்க்கலாம். இந்த ஆம்பியன்ஸே வந்து மழை வர பெஞ்சிட்டு இருக்கு. அந்த ஆம்பியன்ஸே வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. மிக முக்கியமாக இந்த $1 டிரில்லியன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எப்படி இதை வந்து எடுத்து செல்ல போகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இனாகரல் செரிமனி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. முதலமைச்சர் வந்து ஒரு பாலிசி வந்து வெளியிட இருக்கிறார். இந்த இலக்கை நாங்கள் வந்து எப்படி அடைய போறோம், தமிழக அரசு வந்து இதை எப்படி அடைய போகுது அப்படின்றத வந்துட்டு தமிழக முதலமைச்சர் வந்து வெளியிட இருக்கிறார். குறிப்பா இதை வந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு முதலீடா மட்டும் பார்க்கக்கூடாது. இதன் மூலமாக என்னென்ன கிடைக்க போகுது, குறிப்பா வந்து உடனடி விளைவுகள் என்ன, நீண்ட கால விளைவுகள் என்ன அப்படின்றத விஷயத்தையும் பார்க்கணும். ஏன்னா நம்மளோட ஆனுவல் குரோத்தை பொறுத்த வரைக்கும், தமிழக அரசுடைய ஆனுவல் குரோத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 8% வந்துட்டு ஆனுவல் குரோத் இருக்கு. இந்த சஸ்டைனபிலிட்டி வந்துட்டு கண்டினியூ பண்ணணும். அதாவது இன்னும் ஒரு 6-7 வருடங்கள் 2030 வந்து அடையணும் அப்படின்னா 6-7 வருடங்கள்ல இந்த growth ரேட் வந்துட்டு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றத வந்துட்டு எக்கனாமிஸ்ட் வந்து நிறைய வருடங்கள் இருக்கு. ஒவ்வொரு வருடமாக அவ்வளவு growth ரேட் இவ்வளவு இருந்தா 2030 நம்ம $1 டிரில்லியன் அடைவோம் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை. ஆமா, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் இந்த முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க. வெளிநாடு முதலீடுகள் வந்து வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய லோக்கல் எக்கனாமிக் growth, உள்ளூர் பொருளாதார வளர்ச்சி வந்துட்டு நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ நம்மளுக்கு வந்து மிக முக்கியமாக முதலீடுகளை இருக்கும் பொழுது உற்பத்தி வந்து இங்க பெருகும். உற்பத்தி பெருகும் பொழுது ஏற்றுமதி அதிகரிக்கும். ஏற்றுமதி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகரித்தால் மட்டுமே இந்த $1 டிரில்லியன் எக்கனாமியை வந்து அந்த கோலை வந்து தமிழக அரசு வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த growth ரேட் வந்துட்டு எவ்வளவுக்கு கூடுனா இந்த $1 டிரில்லியன் எக்கனாமியை நம்ம அடைய முடியும் அப்படின்ற மாதிரியான பாலிசிஸ், அதுக்கான இலக்கு என்ன, எப்படி வந்து இதை அடைய போறோம், அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னன்ற அந்த பாலிசி தான் இன்னும் சிஎம் வந்து வெளியிட போறாங்க. சரி, முக்கியமான கேள்வி. நம்ம 3வது உலக முதலீட்டாளர் மாநாடு நடக்குது. இப்ப 5 வருடங்களுக்கு பிறகு நம்ம நடத்துறோம். ஒய் தமிழ்நாடு? எதற்காக தமிழ்நாடை சூஸ் பண்றாங்க? இல்ல தமிழ்நாடு எவ்வளவு ஃபீசிபிளான இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு, இவ்வளவு முதலீடுகள் வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபீசிபிளான மாநிலமாக இருக்கிறது? ஏன் தமிழ்நாடு? ஒரு உதாரணத்தை வந்து நான் சொல்றேன் திருப்பதி. இப்ப நம்ம வந்து நம்மளுக்கு சொந்தமா வந்து ஒரு இடம் வாங்குறோம், இல்ல ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நிலம் பக்கத்துலயோ வீடு கட்டுறோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்ப்போம். பக்கத்துல வந்து பஸ் ஸ்டாப் இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்கா, அதன் பிறகு வந்துட்டு ஸ்கூல் இருக்கா, குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஸ்கூல் இருக்கா, இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒரு இடம் வாங்குறோமோ ஒரு வீடு வாங்குறோமோ
அந்த மாதிரி தான் வந்து தமிழ்நாட்டில் கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்றது தான் முதலீட்டாளர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. தேவையான வந்து மின்சாரத்தை தமிழ்நாடு அரசால் வழங்க முடியுமா, ஒன்று. குடிநீர் வசதி தேவையான, இப்போ ஒரு ஃபேக்டரி வந்து ஒரு லெதர் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு உணவு பதப்படுத்துதல் இண்டஸ்ட்ரி வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தேவை வந்துட்டு மிக முக்கியமான வந்து குடிநீர் ஆதாரம். இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து கொடுக்க முடியுமா? ஒர்க் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. 20 லட்சம் தொழிலாளர்கள் வந்து பல்வேறு மேன் பவர் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அதுக்கான பிசினஸ் பாலிசிஸ் என்ன, பாலிசி வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப பிளெக்சிபிளா வந்து வச்சிருக்காங்க, சப்சிடி என்னென்ன தொழில்களுக்கு வந்து சப்சிடி வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொழில் முதலீட்டாளர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ அந்த உதாரணம் சொன்னேன் இல்லையா, நம்ம ஏதாவது ஒன்று வாங்குறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்ப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு தான் அந்த தொழில் முதலீடுகள் வந்து வரும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பாலிசிஸ் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மின் வாகன உற்பத்தியில் வந்துட்டு மிக அதிகமாக வந்து நம்ம மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது முன்னணியில் இருக்கும். 46% மேனுஃபேக்சரிங் வந்து தமிழ்நாட்டில் இருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து மேனுஃபேக்சர் ஆகுது. மற்றொரு மிக முக்கியமான விஷயம் வந்து செமி கண்டக்டர்ஸ், அதே போல ஐடி நிறுவனங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடி சொல்றதுல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப ஃபர்டைலான ஒரு பேஸ், ஒரு வளமான பேஸ் இருக்கு இதுக்காக தமிழ்நாட்டுல. அதனால தமிழ்நாடு ஒரு சரியான இடமா இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த முறை நம்ம யூசுவலா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ற இடங்கள் வந்து சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அல்லது கோயம்புத்தூர், மிஞ்சி போனா திருச்சி. இங்கதான் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகமா இருக்கு அப்படின்றது ஒரு பார்வை. சவுத் சைட்ல கம்மியா தான் இருக்கு. ஆனா இந்த முறை சவுத் சைட்ல இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களுக்கான பிக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதை பத்தின தகவல் இருக்கு திலகா? அதாவது ரொம்ப முக்கியமா வந்து ஒரு தொழில் நிறுவனங்கள் வந்து வருது அப்படின்னா அவங்களுடைய உற்பத்திக்கான தேவையான அந்த உற்பத்தி பாகங்கள் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து போர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், துறைமுகங்கள் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 மேஜர் போர்ட்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து 19 மைனர் போர்ட்ஸ் வந்து ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிசினஸ் காரிடர்ஸ், ஒரு 4 பிசினஸ் காரிடர்ஸ் வந்துட்டு ஏற்கனவே வந்து தமிழக கவர்மெண்ட் மத்திய அரசோட இணைந்து அதுக்கான செயல் திட்டங்களை வந்து வகுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் அந்த முதலீடுகள் வந்து வரும்பொழுது அவங்களுக்கு தேவையான அம்சங்கள் வந்து இந்த போர்ட் மூலமா வந்து நடக்கும் பொழுது என்னென்ன முதலீடுகளை வந்துட்டு எந்தெந்த பகுதிகளுக்கு வந்து கொண்டு செல்ல முடியும்? நீங்க குறிப்பிட்டது மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில தான் வந்துட்டு பெரும்பாலான தொழில் நிறுவனங்கள் வந்து வராங்க. ஏன்னா ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கு, போர்ட்டும் இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களுடைய தொழில வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான விஷயங்கள். ஆனா தமிழக கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமா இந்த தொழில் வளர்ச்சியை வந்து பிற மாவட்டங்களுக்கு கொண்டு போகணும். குறிப்பா வந்து தென் மாவட்டங்களில் வந்து அதிகமாக கவனம் செலுத்தணும். தென் மாவட்டங்கள்லயும் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்துட்டு அதிகமாக இருக்கனால அங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் தான் இது மாதிரியான செயல் திட்டங்களை வந்துட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக இந்த மாநாட்டில் வந்துட்டு நிறைய எம்ஓஐஸ் வந்து சைன் பண்ண போறாங்க. தென் மாவட்டங்களில் வின்ஃபாஸ்ட்னு சொல்லி ஒரு வியட்நாம் நாட்டை சேர்ந்த நிறுவனம் வந்து நெல்லை தூத்துக்குடியில் வந்து தங்களுடைய முதலீடை வந்து செய்ய போறாங்க. அதே போல ஓசூர் பக்கத்தில் டாடா நிறுவனம் வந்து 7000 கோடி ரூபாயில வந்து முதலீடை வந்து பண்ண போறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய முதலீடுகள் வந்து தென் மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியா இருக்கு. எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. என்னென்ன முதலீடுகள் ஈர்க்கப்படுது அப்படின்றதெல்லாம் நமக்கு இன்னைக்கு நாளையினுடைய முடிவுல தெரிய வரும். முன்பாக 2 முதலீட்டாளர் மாநாடு நடந்தது இல்லையா, 2015லயும் 2019லயும். அதுல என்ன எதிர்பார்ப்பு இருந்ததுன்றது நமக்கு தெரியும். ஆனா முதலீடுகள் எவ்வளவு ஈர்க்கப்பட்டுச்சு, இந்த முதலீட்டாளர் மாநாடுல எவ்வளவு ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படுவதற்கான எதிர்பார்ப்பு இருக்கு ஸ்டாலின்? திலகவதி, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து நடந்தாலுமே கூட நம்ம மற்றொரு மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப இதோட இலக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாநாட்டோட இலக்கு வந்து 5.5 lakh crores வந்துட்டு 5.5 லட்சம் கோடிக்கான முதலீடுகள் வந்து இந்த மாநாடு மூலமா ஈர்க்கப்படும். மேபி அது வந்து அதிகரிக்க 6 லட்சம் கோடி வரைக்கும் கூட வந்து இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்க்கப்படுது. கடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டை நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2015 2.42 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டது. அதன் பிறகு சுமார் 2019 4 லட்சம் கோடி முதலீடு வந்து ஈர்க்கப்பட்டது. ஆனா இந்த முதலீடுகள் வந்து எம்ஓஐஸ் வந்து சைன் பண்ணாலுமே கூட எல்லாமே வந்து அது செயல் திட்டமா வந்து மாறுமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்விக்குறி தான். ஏன்னா ஒரு தொழில் வந்துட்டு போய் ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடம் வந்து லேண்ட் அக்விசிஷன் ப்ராப்ளம், நிலத்தை வந்துட்டு கையகப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல வந்துட்டு ப்ராப்ளம் வரும். அதன் பிறகு வந்து பார்த்தோம்னா என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கணும். இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எம்ஓஐ சைன் பண்ணாலுமே கூட அவங்க கேட்கக்கூடிய சப்சிடி வந்து நம்மளால கொடுக்க முடியாது. இல்ல ஏதேனும் வேற ஏதேனும் எதிர்பார்ப்புகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அதிகமாக பார்க்கலாம். ஸ்டாலின், நான் கடைசியாக ஒரு கேள்வியோட
பார்க்க வரும். இங்க நம்ம இந்த ஒரு லோகோவை பாக்குறோம். குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கான இந்த முறை தமிழ்நாடுடைய லோகோ வந்து த அப்படின்ற தமிழ் எழுத்து. அது என்ன குறிக்குது? ஒரு ஆரோ மார்க். ஏன்னா நம்ம த அந்த இப்படி ஸ்ட்ரைட்டா போடுவோம் அதனுடைய அந்த எழுத்தினுடைய வடிவம். ஆனா ஒரு ஆரோ மார்க் இருக்கு. அது என்ன குறிக்குது? தமிழ்நாடு தொழில்துறையிட்ட வந்து நம்ம கேட்கும் பொழுது அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடை வந்துட்டு குறிக்கிற அடிப்படையில் அந்த எழுத்துடைய முதல் எழுத்தை வந்துட்டு மையப்படுத்தணும். மட்டும் இல்லாமல் கலாச்சாரம், மொழியியல் அழகு, இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு மையப்படுத்தி இந்த லோகோ வந்து டிசைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆரோ பார்ப்பீங்கல்ல, இந்த ஆரோவை பொறுத்த வரைக்கும் ப்ராக்ரஸ், அதாவது தமிழ்நாடு முன்னோக்கி செல்கிறது, தொழில் முதலீடுகளை வந்து ஈர்ப்பதில் முன்னோக்கி செல்கிற அடிப்படையில் தான் இந்த லோகோ வந்து டிசைன் பண்ணிக்கிறதா சொல்லி அந்த ப்ராக்ரஸ் அப்படின்றத, வளர்ச்சின்றத மேல் நோக்கி இருக்கக்கூடிய ஆரோவா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. நன்றி ஸ்டாலின், ஒரு ஓவர்வியூ கொடுத்திருக்கீங்க. என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஸ்டாலின் சொல்ல கேட்டோம். நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் இங்க இருக்கிறார். நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ல, சென்னை வர்த்தக மையத்தில் நம்ம இருக்கோம். அங்க வரக்கூடிய ஃபாரின் டெலிகேட்ஸுக்கான கலை நிகழ்ச்சிகளோடு அவங்களை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. சுரேஷ்குமார், ஓவர் டு யூ. திலகவதி, சென்னையை பொறுத்தவரையில் இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது சென்னையை விழா கோலத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறது. ஏனெனில் இந்த 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க உள்ளது. சுமார் 5.5 லட்சம் கோடி அளவிலான முதலீடுகள் தமிழகத்துக்கு வர இருப்பது என்ற காரணத்தால் சென்னையில் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை வரவேற்று பல்வேறு இடங்களில் அரசு சார்பில் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்ரோடு பகுதி, நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் இருக்கக்கூடிய அந்த பகுதி, சைதாப்பேட்டை பகுதி, கிண்டி பகுதி, அதே போன்ற அடையாறு, எம்ஆர்சி நகர், நந்தனம் என 20க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதலீடுகள் வர உள்ளதால் இந்த முதலீடுகள் செய்ய வந்திருக்கக்கூடிய பல்வேறு நாட்டை சேர்ந்த முதலீட்டாளர்களுக்கும் இந்த கருத்தரங்கில் பங்கேற்க இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த மாணவர்கள் மற்றும் கருத்தாளர்கள் வரவேற்கும் வகையில் மிகப்பெரிய அளவில் இந்த முதலீடு மாநாட்டை வரவேற்று பல்வேறு வகையில் இதனை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த சைதாப்பேட்டை பகுதியில் ஒயிலாட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒயிலாட்டம் ஒரு புறம், அதே போன்று இசைக்கான இசை வாத்தியங்களை இசை கொண்டிருக்கிறார்கள். நாதஸ்வரம், தமிழ், அதே போன்று பம்பை உள்ளிட்ட இசை கருவிகளை கொண்டு இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் கோலாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் பங்கேற்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாட்டுப்புற கலைஞர்கள் இந்த கலை நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று குச்சிப்புடி நடனம் ஒரு இடத்தில் நடக்கிறது, இன்னொரு இடத்தில் தப்பாட்டம் நடக்கிறது, இன்னொரு இடத்தில் இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் நடக்கிறது. இது போன்று சென்னை நகரமே ஒரு விழா கோலம் பூண்டிருக்கிறது. தொடர்ந்து இன்றும் நாளையும் இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய முதலீட்டாளர்கள் மட்டுமின்றி இந்த பொதுமக்களுமே இந்த முதலீட்டாளர் மாநாட்டை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். திலகவதி, கள விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். உலக முதலீட்டாளர் மாநாடு 2 நாட்கள் மிகப்பெரிய அளவில் நடக்கிறது. சரியாக 10 மணிக்கு இனாகுரேஷன் செரிமனியோட தொடங்குறாங்க. முதலமைச்சர் என்ன பேசவிருக்கிறார், அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன, முக்கியமான பேனல் டிஸ்கஷன் என்ன, யாரெல்லாம் வருகிறார்கள், எவ்வளவு நாடுகளிலிருந்து இன்வெஸ்டர்ஸ் வருகிறார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து இன்றைக்கு களத்திலிருந்து தகவல்களை வழங்கவிருக்கோம். Fourth Dimension presents South India Content Summit 2024. தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை.